ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். சிவராத்திரி வருது இல்லையா? ஸோ சிவராத்திரி வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்படி பக்தி பரவசத்துல ஆடுவோம். அன்னைக்கு தான் முழிச்சுட்டு இருக்கணும். அன்னைக்கு தான் பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் ராத்திரி எல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ சிவராத்திரி டைம்ல மெடிடேஷன் பண்ணணும், சிவனுக்கு பூஜை பண்ணணும், எப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சிவராத்திரிய நம்ம லிங்கம் லிங்கம்னா என்ன? ஃபார்ம்லெஸ், அதாவது ஒரு ஷேப்பே இல்லாதது தான் ஆ, சிவன் இல்லையா? ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அடிமுடியும் இல்லை, அடியும் இல்லை, முடியும் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சிவலிங்கம், சிவனை நம்ம லிங்க வடிவில் வழிபடுவோம். ஸோ இந்த சிவராத்திரிக்கு நமக்கு பானலிங்கம் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஓவல் ஷேப்பில் பெருசாக, இது பெரிய பானலிங்கம், இது சின்ன பானலிங்கம். இது ரெண்டுமே வந்து நிறைய சைஸஸில் வருது. நான் உங்களுக்கு சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ரா, அதாவது அப்படியே கல்லாவே இருக்கு. இது பாலிஷ் பண்ணாதது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஷைனியா கிரானைட் மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் நிறைய கிரானைட்ல பானலிங்கம் வருது. ஆனா இது கல்லுலயே வருது. எங்க இருக்குன்னா நர்மதா நதிக்கரையில இருக்கும் கல்லு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விதமான ஜாஸ்பர் ஸ்டோன்ல செஞ்சது. இது பாலிஷ் பண்ண ஜாஸ்பர் ஸ்டோன். இது வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலரும் மெரூன் கலரும் ப்ரௌனிஷ் மெரூன் கலரும் கலந்து இருக்கு. ஸோ இது ஜாஸ்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரல் ஜாஸ்பர். யூஸ்வலா ஜாஸ்பர்ல வந்து எல்லோ ஜாஸ்பர் இருக்கு, இல்ல ஆரஞ்சிஷ் ஜாஸ்பர் இருக்கு. பட் இந்த கல்லே இப்படி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கலர் இருக்கு, இங்க ஒரு, இந்த கல் ஃபார்மேஷனே இப்படிதான். அதனால இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கு. பெரிய கல்லை கொண்டு வந்து இந்த வடிவத்துல வடிவமைச்சு, இது அவ்வளோ ஒரு அந்த நதிக்கரையிலேருந்து எடுத்ததுனால இதுக்கு அத்தனை பவர் இருக்கு இந்த கல்லுக்கெல்லாம். ஸோ இந்த பானலிங்கமா நம்ம வச்சு பூஜை பண்ணும்போது டெஃபினட்டா சிவன் பூஜை பண்ணா அதுக்கான ஒரு விஷயங்கள் நமக்கு, சிவன் வெறும் உடனே வரத்தை அளிக்கக்கூடியவர் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில போகணும்னு நினைச்சாலும் சரி, இதை வந்து ஆன்மீகத்தில் இருக்கேன், எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது ரொம்ப இஷ்டம், எனக்கு சிவ பூஜை பண்ணுறேன், சிவ தீட்சை வாங்கியிருக்கேன், சிவராத்திரிக்கு நான் ஸ்பெஷல் பூஜை பண்ணேன். நிறைய பேர் இப்போ திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு எல்லாம் பூஜைக்கு கிரிவலம் வராங்கல்ல, அந்த மாதிரியான கிரிவலம் வரத்துக்கு சிவனோட அட்டாச்மெண்ட் இருக்கிறதுக்கு அவங்கெல்லாம் இந்த பானலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம். இந்த பானலிங்கத்துக்கு உங்களுக்கு ஆவுடை இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு 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 கிண்ணத்தில் போட்டு வச்சாலும் சரி. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம எக் கௌரியை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? ஒரு விதமான சோழி. இந்த சோழி கிடைக்கிறது கஷ்டம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? சிவன் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. சிவலிங்கம் மட்டும் அல்ல, இந்த எக் கௌரி வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சாமி சிலை இருந்தால் இதில் தண்ணி ஊற்றியோ பால் ஊற்றியோ அபிஷேகம் செய்யும்போது அதற்கு பவர் கூடுதல். அதனால தானே நம்ம கோயிலெல்லாம் சங்காபிஷேகம் அதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அப்போ அதில் ஊற்றி வரும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த எக் கௌரியோட நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யலாம் இந்த பானலிங்கத்துக்கு. அதை தாண்டி இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ணு மாதிரியே இருக்கும். இது ஆக்சுவலாக கைனைட். இந்த கைனைட்டுங்கிற ஒரு ஸ்டோனில் கிறிஸ்டலில் செஞ்சது. இது கண்ணு மாதிரி, தேர்ட் ஐ மாதிரியே இருக்கும். இது ஒன்று நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது கையில் வச்சுக்கலாம், ஹார்ட்டில் வச்சுக்கலாம். மெயினாக நம்ம இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் படுத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, இல்லை இது ஒரு இடத்துல அப்படி அப்படி இல்லை தலையில் இப்படி வச்சுக்கிறோம். சம்டைம்ஸ் நம்ம இங்கே ஒரு கை, இங்கே ஒரு ட்வின் ஹார்ட்லாம் பண்ணுறோம்ல, அப்போல்லாம் இது வச்சுக்கலாம். இல்லை இங்கே தலையில் வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சுட்டு பண்ணும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும். மோரோவர் நம்மளுக்கு நல்லா தெரியும், கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்க, இல்லை நானே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன், சக்கரங்கள் இல்லை நம்ம பாடியில் நிறைய சக்கரங்கள் இருக்குது. இந்த சக்கரங்கள் எல்லாம் நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? சக்கரங்கள் எல்லாம் மேஜராக 7 சக்கரங்கள் பார்க்குறோம். இந்த சக்கரங்கள் ஒரு ஒரு குணாதிசயத்தை கொண்டது இருக்கும், ஒரு ஒரு உடல் பாகத்தோடு இணைந்திருக்கும். இந்த சக்கரங்களுக்கு 2 வேலை தான். என்ன அந்த 7 சக்கரங்களுக்கு 2 வேலைன்னா, நேர்கோட்டில் இருக்கணும், சுழலணும். அதனால இந்த கைநீட் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரங்களை அலைன் பண்ணும், நேர்கோட்டில் கொண்டு வரும். ஸோ இது அதனாலேயே இதுக்கு வந்து ஸ்டோன் ஆஃப் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்னா என்ன? இப்போ நம்ம வேர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. ஸோ நேர்கோட்டில் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த கல்லுக்கு உண்டு. இப்போ சக்கரங்கள் நேர்கோட்டில் வரும்போது என்ன ஆகும்? அதனை அந்த சக்கரங்களுக்கு ஒத்த உடல் பாகங்களும், இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போறேன்னா த்ரோட் சக்ரா. த்ரோட் சக்ரால வந்து
என்னென்ன இணைந்திருக்கும்? தைராய்டு, டான்சில்ஸு இதெல்லாம் இணைஞ்சிருக்கு. அதே மாரி குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, நல்லா பாடுறது, நல்லா பேசுறது, பேச்சு போட்டி, பேச்சு ஒரேட்டரி ஸ்கில்ஸு இதெல்லாம் குடுக்கக்கூடிய ஸ்பீச் குடுக்கணும். நீங்க வந்து டயலாக் டெலிவரி பண்ணணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது, உங்களுக்கு த்ரோட் சக்ரா அலைன்மென்ட்ல இருக்கணும், சுழலணும். அப்ப அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அந்த மாரி ஒரு ஒரு சக்ராக்கும் ஒரு ஒரு வேலை உண்டு. அது வந்து நேர்கோட்டுல இருக்கும்போது, அதனை ஒத்த பாகங்களும், அதனை ஒத்த குணாதிசயங்களும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அ அலைன்மென்ட் ஸ்டோன் ஆஃப் அலைன்மென்ட் கைனைட்ட ஒரு பெண்டன்ட் மாதிரி மாட்டிக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க பூஜா காலங்கள்ல எப்பவுமே நீங்க பெண்டன்ட் மாரி மாட்டிட்டே இருக்கும்போது, அந்த சக்ரா அலைன்மென்ட் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்போ அதனால உங்களுக்கு உடலாலும், மனதாலும் வரக்கூடிய விஷயங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ஏன்னா சக்ரா தான் நேர்கோட்டுல இருக்குதே, அலைன்மென்ட்ல இருக்குதே. அப்போ அதனை ஒத்த விஷயங்கள் எல்லாம் தீரும். இல்ல பிரேயர் டைம்ல தான் இது வச்சுக்கிறோம்னா, அத இப்ப வச்சுக்கலாம். நெறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டீஸும் உண்டு இதுக்கு. இத என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் இது நம்மள கிளென்ஸ் பண்ணி நேர்கோட்டுல கொண்டு வரும்போது, இதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா? இல்ல தண்ணீல வாஷ் பண்ணலாம். இந்த ஸ்டோன் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டோனையும் நீங்க எப்படி பௌர்ணமி நிலவுல வைக்கிறீங்களோ, மொட்டை மாடியிலயோ இல்ல பால்கனிலயோ வச்சுருங்க. அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சம் இதுல படும்போது இது சார்ஜ் ஆயிடும். அப்படியே இல்லன்னா கூட செலினைட் பிளேட் ஒண்ணு வாங்கி அதுக்கு மேல வச்சுட்டா, அது பாட்டு சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். ஸோ, நம்ம இந்த சிவராத்திரிக்கு பானலிங்கம் இல்லாதவர்கள் பானலிங்கம் வாங்கணும்னு நெனைச்சேங்க. ஆனா, எனக்கு வந்து கரெக்ட்டா அமையல. நெறைய இடத்துல கிரானைட் விக்கிறாங்க, இல்ல ரெசின்ல விக்கிறாங்க. ஒரிஜினலா வேணும் அப்படின்னு சொல்றவங்க, இந்த ஜாஸ்பர் இந்த ஒரிஜினலா நதிக்கரையிலேருந்து எடுத்த ஜாஸ்பர் ஸ்டோன்ல இருக்கும் இந்த லிங்கத்த வாங்கிக்கலாம். அதே மாரி பாலிஷ்டு இருக்கு, அன்பாலிஷ்டு இருக்கு. இதுல நெறைய சைஸஸும் இருக்கு. சிலது ஆவுடையோட வருது, சிலது இந்த மாரி வருது. இல்ல எங்க வீட்ல அப்படியே வச்சு வைக்கணும், பிரேயர் பண்ணாலும் ரொம்ப விசேஷம். அதனோடு சேர்ந்து இந்த கௌரி ஷெல்லுல அபிஷேகம் பண்ணலாம். நல்ல இதுக்கு சிவலிங்கத்துக்கு மட்டும் சிவராத்திரிக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே இந்த கௌரி ஷெல் யூஸ் ஆகும். அதே மாரி இந்த கைநைட் இதுவும் நல்ல ஹெல்ப் பண்ணும் உங்களோட சக்ரா அலைன்மென்ட்டுக்கு, பிரேயர்ல கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு, இந்த தீய சக்திகளும் அண்டாமல் இருக்கிறதுக்கு.